இப்ப நீங்க கேட்கலாம், ஹசரத் ஸ்கூல்ல சில பசங்க தப்பான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க ஹசரத், வாயை திறந்தாலே வேர்ட்ஸ் பயன்படுத்துறாங்க ஹசரத், அப்படிலாம் நீங்க பார்க்கலாம். தம்பி, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்கணும், தடுத்து பார்க்கணும். இல்லையா நம்ம தவிர்த்துக்கணுமே தவிர நாமளும் சேர்ந்துக்கிட்டு தப்பான வார்த்தைகளை பேசுறது, அருவருப்பான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை, டபுள் மீனிங் வார்த்தைகளை பேசுறது, கெட்ட வார்த்தையை பேசுறத கெத்தா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. வாயை திறந்தாலே அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்பா மலக்குகள் எழுதி கொண்டிருக்காங்களா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்ல, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் என்னுடைய மலக்குகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபி சொல்லிட்டாங்க, நீங்க பேசுறீங்களா ஹைர பேசுங்க, நல்லத பேசுங்க, இல்லையா அமைதியா இருந்துருங்க. உங்களுடைய மௌனம் நீங்க தப்பான வார்த்தையை பேசுவதை விட சிறந்தது. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய முக்கியமான பேர் என்னமா? சமீஅ. அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் யாருமா? இதை நம்ம நம்புறோமா இல்லையா? அல்லாஹ் அர்ஷல் இருந்தாலும் நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கேட்டுக்கொண்டிருக்கிறான். சரி, இப்ப நம்மளுக்கு வேணாமா? கூச்சம் வேணாமா? ஒரு வெக்க வேணாமா? அல்லாவே, நான் தப்பான வார்த்தையை பேசுறேனே, திட்டுறனே, இதே வாயால கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறேனே, இந்த வார்த்தை எங்க போய் சேருது? அல்லாஹ் கேட்கிறான்லமா. அப்ப அல்லாஹ் கேட்கும் போது எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையை மலக்குகள் எழுதுறாங்களே, அப்ப எப்படி இருக்கும்? சோ அதனால நீங்க ஸ்கூல் போகும்போதும் சரி, எங்க போனாலும், விளையாடுறப்பையும் சரி, சில பசங்க விளையாடுறப்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நல்ல பையனா இருக்கிறாங்கப்பா, ஆனா விளையாட்டுல டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நல்ல பையனா இருக்காங்க, படிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல மார்க் எடுக்கிறாங்க, ஆனா ஸ்கூல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்க. கிளாஸ் ரூம்ல கேட்டா அவன் தானே கெட்ட வார்த்தை பேசினான். ஷோ, இதுல அல்லாஹ் பயப்படணும் தங்கம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? லைஸல் முஃமின் பித்ஆன் வலா பில்ஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி. ஒரு முஸ்லிம் என்பவர்கள் யார் தெரியுமா? அவங்க அருவருப்பான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்கம்மா? இந்த வார்த்தையினுடைய கணம் இருக்குல்ல, ரொம்ப நம்ம ஒரு வேர்டு தானே ஹஸ்ரத், ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தை தானே, அது என்னன்னா குற்ற உணர்ச்சியை எல்லாம் பேசி பழகிட்டாங்க. தம்பி, ஒரு நேரம் இருந்துச்சு அம்மா அத்தா பக்கத்துல கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பயப்படுவாங்க, பெரியவங்களுக்கு முன்னால கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பயப்படுவாங்க. பப்ளிக் பிளேஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, சுத்தி பெரியவங்களுக்கு ஒரு கண்ணியத்துக்காக வேண்டியாச்சு. எப்படிமா? ஒரு கண்ணியத்துக்காக. நல்லாவே சரி நம்ம பேசுறது கேட்டுருச்சோ, கேட்டா கேட்டு போட்டும். தம்பி, இந்த வெட்டி வீராப்பு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் ஷைத்தானுக்கு வேணும். நீ இப்படியே வா, நீ இப்படியே பேசு, நீ யாருக்கும் கட்டுப்படாத, நீ உன்னைய மாத்திக்கிறாத, நீ இஷ்டத்துக்கு நடந்துக்க, உன்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, கேட்டா நீ அவங்களையும் திட்டு. இதெல்லாம் ஷைத்தான் நம்மள இப்படித்தான் ஆசை காட்டி, இப்படித்தான் நம்மளை வழி கெடுப்பான். அல்லாஹ் தௌபா செய்வோமா? யா அல்லாஹ், எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ